வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவிற்கு இந்தியாவில் அமோக வரவேற்பு. அனுர அரசின் 5 அமைச்சர்களின் பட்டம் தொடர்பில் வெடித்தது சர்ச்சை. நாடாளுமன்ற தேர்தல் 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் மீது பாயப்போகும் சட்ட நடவடிக்கை. தென்னிலங்கையில் மற்றொரு துப்பாக்கிச் சூடு. தீர்வு விடயத்தில் தேர்தல் வெற்றிகளை பார்க்க முடியாது சுமந்திரனுக்கு பதிலளித்து அடைக்கலநாதன். காவல்துறை உத்தியோகத்தர் மீது தாக்குதல், கிளிநொச்சியில் சம்பவம். யாழில் கடலில் மூழ்கிய இளைஞன். கடற்றொழிலாளர்களை நேரில் சந்திப்பது தீர்வுக்கு வழிவகுக்க. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் 5:30 மணியளவில் புதுடில்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தை சென்றடைந்தார். இந்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் கலாநிதி எஸ் முருகன், இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, இந்து சமுத்திர வலயத்தின் மேலதிக செயலாளர் புனித் அகர்வால், இந்திய உபசரணை பிரதானி அன்சுமன் கவுர் உள்ளிட்ட இராஜதந்திரிகள் ஜனாதிபதிக்கு விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் விஜயம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் சிறப்பாக பிரச்சாரம் செய்திருந்ததுடன் புதுடில்லி நகரின் பிரதான சுற்று வட்டாரத்தில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படங்கள் அடங்கிய பதாதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கர், இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் உள்ளிட்டவர்களை நேற்று இரவு சந்தித்து கலந்துரையாடினார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹீரத், தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டனர். சபாநாயகர் அசோக ரன்பலவின் பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சையை அடுத்து அவர் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் மேலும் 5 அரசாங்க அமைச்சர்களின் கல்வி தகுதிகள், அவர்களின் கலாநிதி பட்டங்கள் தொடர்பாக பல அரசியல் கட்சிகள் பலமாக சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. நகர அபிவிருத்தி, நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணதிலகவின் கல்வி தகுதி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் பொறியியல் பட்டம் தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. மேலும் அந்த அரசியல் கட்சிகள் தகவலறியும் சட்டத்தின் கீழ் அவர்களின் கல்வி தகுதி குறித்த தகவல்களை பெறுவதற்காக தற்போது முயற்சி செய்து வருகின்றன. இதனிடையே தேசிய மக்கள் கட்சியின் சில எம்பிக்கள் முகநூலில் பதிவிட்ட சில கல்வி தகுதிகளை திடீரென நீக்கியுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அந்த முகநூல் கணக்குகளின் ஹிஸ்டோரி பகுதியை சரிபார்க்கும் போது சில நாட்களுக்கு முன்னர் அந்த தகவல்கள் நீக்கப்பட்டவை என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். பொது தேர்தல் பிரச்சார பதாதைகள் மற்றும் சுவரொட்டிகளில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கல்வி தகுதிகளை தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன. டிசம்பர் 6 நள்ளிரவு 12 மணியுடன் முடிவடைந்த காலக்கெடுவிற்குள் தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய 1042 நாடாளுமன்ற பொது தேர்தல் வேட்பாளர்கள் மற்றும் தேசிய பட்டியல் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது. 2023 ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் அனைத்து நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களும் தேசிய பட்டியல் வேட்பாளர்களும் தங்களது பிரச்சார செலவுகள், நிதி ஆதாரங்கள் உள்ளிட்ட விவரங்களை தேர்தல் ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலகங்களுக்கு 6ஆம் தேதி டிசம்பர் நள்ளிரவு 12 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தின்படி அனைத்து 22 தேர்தல் மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் 8361 நாடாளுமன்ற வேட்பாளர்களில் 7412 பேர் மட்டுமே உரிய சமர்ப்பிப்புகளை காலக்கெடுவுக்குள் சமர்ப்பித்துள்ளனர். தேசிய பட்டியல் பரிந்துரைக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 527. அவர்களில் 434 பேர் மட்டுமே தங்கள் செலவின அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். அதன்படி மொத்தம் 1042 வேட்பாளர்கள் மற்றும் தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் உரிய சட்ட விதிக்கு இணங்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 690 அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களும் தமது செலவின அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. ஆனால் 493 மட்டுமே அவ்வாறு செய்திருந்தன. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த தேர்தல் ஆணையத்தின் தலைவர் RM AL ரத்நாயக்க அதே குற்றத்தை
செய்த ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வழங்கியதைப் போன்று தேவையான சமர்ப்பிப்புகளை செய்ய தவறிய நாடாளுமன்ற வேட்பாளர்கள் மற்றும் தேசிய பட்டியல் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். கொழும்பு மீடியாகுட மாவத்தை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் வந்த மூவரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவர் பலாப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழரசுக் கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு ஏனையவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயல். தேர்தல் வெற்றிகளை வைத்து தீர்வு விடயத்தை பார்க்க முடியாது என்பது சுமந்திரனுக்கும் தெரியும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், தமிழர்களை பொறுத்தவரை பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. எனவே இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்தில் ஒரு கட்சி எடுக்கும் முடிவிற்கு ஆதரவாக மற்ற கட்சிகள் செல்வதென்பது சாத்தியமில்லை. ஒன்றாக இணைந்து ஒரு மேசையில் இருந்து விவாதித்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் போது அது வலுவானதாகும், பலமானதாகவும் இருக்கும். அதன் மூலமே புதிய அரசியல் சாசனத்தில் எவ்வாறான கோரிக்கையினை முன்வைக்கலாம் என்ற கடமைப்பாட்டை நாம் செய்ய முடியும். தமிழரசுக் கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு இனியவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயல். தேர்தல் வெற்றிகளை வைத்து இதனை பார்க்க முடியாது. ஒற்றுமையான தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற போதே எமது மக்களும் அதை விரும்புவார்கள். அந்த பலத்தின் மூலமே அரசாங்கத்தின் பார்வையை எமது பக்கம் திருப்ப முடியும். தனித்தனியான செயற்பாட்டால் அதை வைத்து அரசியல் செய்யும் நிலையில் புதிய அரசு ஈடுபடும். பிரிந்து சென்றதால் நாம் பல பாடங்களை கற்றிருக்கிறோம். எனவே நாங்கள் செய்வோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது சாத்தியமற்ற ஒன்றாகவே நான் பார்க்கிறேன் என்று சுமந்திரனுக்கும் இது நன்றாக தெரியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். துறை உத்தியோகத்துறை தாக்கிய குற்றச்சாட்டில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட A35 பிரதான வீதியில் உள்ள சுண்டிக்குளம் சந்தியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விஸ்வமடு பகுதியிலிருந்து பரந்தன் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளை நேற்று முன்தினம் இரவு வீதி சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்ட பொழுது தலைக்கவசம் அணியாத மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 சந்தேக நபர்களை மறித்துள்ளனர். வீதி சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை சோதனை இடுவதற்கு முற்பட்ட வேளை மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் தமது கையில் இருந்த கண்ணாடி பூத்திலால் தாக்கியுள்ளார். இதன்போது காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணை மூலம் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 2 மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் தடைய பொருட்களை கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி DM சதுரங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள காரைநகர் கடலில் நீரில் மூழ்கிய 2 போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினர் மற்றும் கடற்படையினால் காப்பாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 14/12/2024 மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கசூரினா கடற்கரைக்கு வருகை தந்த யுவதியொருவரும் இளைஞர் ஒருவரும் கடலில் நீராடி கொண்டிருந்த போது நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்து விரைந்து செயல்பட்ட போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினரும் கடற்படையினரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட 2வரையும் காப்பாற்றியுள்ளனர். காப்பாற்றப்பட்ட யுவதிக்கு பாதிப்புகள் இல்லாத நிலையில் அவர் வீடு சென்றுள்ளார். இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடற்றொழிலாளர்களை நேரில் சந்திப்பது இதுவரை நடைபெறவில்லை. அது நடைபெறுமாயின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் யாழ் துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பெரும் பங்களிப்புடன் மிஸ்பா ஜெப மிஷனரி ஆலயத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு முள்ளியவளையில் இடம்பெற்ற நத்தார் பெருவிழாவில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்திய மக்கள் சார்பாக மிஸ்பா ஜெப மிஷனரி ஆலய மாணவர்களுக்கு இந்திய மக்கள் சார்பாக கலந்து கொண்டு உதவி திட்டங்களை வழங்குவதில் பெருமை அடைகின்றேன். இந்திய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட பல திட்டங்களில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு ஆதரவாக
மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம் சம்பந்தமான திட்டங்களும் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை ஜனாதிபதி இந்தியா பயணிக்கின்றார். அங்கு தங்கியிருந்து இலங்கை சம்பந்தமான பல திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். அதில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சேர்ந்த பல திட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது ஒரு ஆரம்பம்தான். எதிர்காலத்தில் பல விடயங்களோடு சேர்ந்து பயணிப்போம். அக்டோபர் மாதம் இறுதியில் பெரியளவிலான கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதில் இலங்கை தொடர்பான அதிகாரிகள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் கடற்றொழிலாளர்களை நேரில் சந்திப்பது இதுவரை நடைபெறவில்லை. அது இடம்பெறுமாயின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் தொடர்ந்தும் வழங்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர பதிவிட பிரதிநிதி மார்க் என்ரூப்ரன்ஸுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர பதிவிட பிரதிநிதி மார்க் என்ரூஸ்பிரன்ஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டில் நிலையான சமாதானத்தை மேம்படுத்துவதற்காக புதிய அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஐக்கிய நாடுகள் சபை பூரண ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.